அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் அவங்களுடைய ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க. இதில் வந்து நம்மளுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது. லக்னம் விருச்சிக லக்னம், 4ஆம் வீட்டில் வந்து சூரியன் சுக்கிரன் புதன், 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சனி, முக்கூட்டு பாவிகளும் 5ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு, 11ஆம் இடத்துல கேது. இதுதான் வந்து ஜாதகம். லக்னத்தில் வந்து எந்த கிரகங்களோட தொடர்பு இல்லை. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கடுமையான பாவத்துவம் தான். எப்போவுமே ராகு சனி செவ்வாய் இந்த முக்கூட்டு பாவிகள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்த வந்து கெடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு 2 பெண் குழந்தை, ஆண் வாரிசு அந்த இடத்துல கெடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் குழந்தை இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குரு வந்து நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. இவங்க மாசி மகம் சொல்லக்கூடிய நம்ம ஜெயலலிதா அம்மையார் பிறந்த மாசி மகம் அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு வந்து பிறந்தவங்க. பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவங்க. சிம்மமும் சிம்மாதிபதியும் அதிக வலுவாக இருக்காங்க. புதன் அதிக சுபத்துவமாக இருக்காங்க. ராசிக்கு அதாவது லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட 2ஆம் வீட்டோடையும் வந்து குரு வந்து தொடர்பில் இருக்காரு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஜாதகத்தில் சில விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருந்தீங்களா, அதுவும் குறிப்பாக டீச்சிங் லைனில் இருந்தீங்களா, புதனும் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால வந்து அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தீங்களான்னு கேட்கும்போது நான் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்திருக்காங்க. டீச்சிங் படிச்சிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஆனால் வந்து என்னால் கல்யாணம் சின்ன வயசில் முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் அதை என்னால் தொடர முடியல. நான் டீச்சிங் படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. இது எப்படி ஜாதகத்தில் வந்து பொருந்தது பாருங்களேன். ஒருத்தங்களுக்கு ராசி லக்னம் 2க்கும் 2 10ஆம் இடங்களோடு வந்து குரு தொடர்பில் இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு டீச்சிங் லைன் வந்து வரும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் குரு அமர்ந்து 2ஆம் வீட்டு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு 5ஆம் பார்வையால் தொடர்பு கொள்கிறாரு. அதே சமயத்தில் சிம்மம் சிம்மாதிபதியும் தொடர்பில் இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பாக வந்து ஒரு அரசு ஆசிரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஜாதகம். புதனும் அதிக சுபத்துவம், பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலையும் குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறதுனால புதனும் அதிக சுபத்துவம். இந்த கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறைகளும் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில வரும். இவங்க பிறந்திருக்கிற வயசு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 57 வயசு ஆகுது. அப்போ அந்த ஏஜில் கம்ப்யூட்டர் எந்த லெவலில் வந்து நம்மளோட இந்தியாவில் இருந்தது, இதையும் காலம் சுருதி வர்த்தமானத்தெல்லாம் பயன்படுத்தி தானே ஜோதிடம் சொல்லணும். அதையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்லுவோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டீச்சிங் லைனில் இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, நான் டீச்சர் ட்ரைனிங்லாம் முடிச்சிருக்கேன். ஆனால் வந்து சின்ன வயசில் திருமணம் நடந்ததுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 7ஆம் இடம் வந்து சனி, அதுவும் பாவத்துவ சனியோட பார்வையில் இருக்கிறதுனால கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒத்து போல ஒரு 10 வருஷம் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த தாமத திருமணம் முடிஞ்சிருக்கணும், முடியலை. அதனால திருமண வாழ்க்கையில் வந்து பெரிய நல்லது இல்லை. 7 8ஆம் இடங்கள் வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாவத்துவ சனி பார்வை, அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து பாவத்துவ செவ்வாய் பார்வை. 7 8ஆம் இடங்களுக்கு பெரிய நல்ல அமைப்புகள் எதுவும் கிடைக்கல. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்ததுனால ஏதோ அவங்க லைஃப்பை வந்து நகர்த்திட்டு போகிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ராசிக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்குது, 8ஆம் இடம் வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் வந்து அரசு ஆசிரியர் பண்ணி தான் நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சிம்மமும் சிம்மாதிபதி அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால நான் வந்து அரசியலில் இருந்தேங்க அப்படின்னாங்க. நான் அரசியலில் கிட்டத்தட்ட 10 வருஷம் அம்மாவோட கட்சியிலேயே நான் இருந்திருக்கேன். பதவியில் வந்து கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து நான் வில்லேஜ் பிரசிடெண்ட்டாக 10 வருஷம் நான் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசியல் வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, நான் அதை அரசியலை விட்டே வந்துட்டேன். இப்போ அதுக்கு நான் போகவும் விரும்பலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையிலலாம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பமெல்லாம் செவ்வாய் ராகு சனி கேது இந்த தசையாக வந்தாலும் சரி, புத்திகளில் வந்தாலும் பெரிய நல்ல பலன்களை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களாம் கடுமையான பாவத்துவத்தில் வந்து இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சந்திர தசை முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் செவ்வாய் திசையை பேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ராகு திசையில் ஒரு 8 வருஷத்தை பேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10 வருஷம் ராகு திசை இருக்குது. இப்போ ராகு திசையில் சனி புத்தி தான் நடந்துட்டு இருக்குது. கடுமையான மன உளைச்சல், 5ஆம் இடத்துல உள்ள பாவ அமைப்புகள் அடிப்படையில் அவங்க குழந்தையோட வாழ்க்கை எதிர்காலம், அந்த குழந்தையோட பிடிவாதம் பண்ணிட்டு இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, திருமண வாழ்க்கை வந்து ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் மனக்கலக்கத்தையும் 5ஆம் இடம் மனத்தை குறிக்கக்கூடிய இடம்ல. அதே மாதிரி புத்திரர்கள் அதாவது குழந்தைகளால் வந்து அவங்க மன உளைச்சலை அடையணும் அப்படிங்கிறதுல அந்த 2மே வந்து 5ஆம் இடத்து கெடுபலங்களை இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகம் 1ஆம் பாதங்கிறதுனால அஷ்டம சனி தாக்குதல் வேலை வருது. அதனால இந்த 2026 வந்து ஏதாவது வந்து எலெக்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிற்கலாமாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் ஒரே ஒரு பதில் தான். நீங்கள் வந்து ஜெயிச்சிங்கன்னா உங்கள் கட்சி வந்து ஜெயிக்காதுங்க. ஏன்னா கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க வந்து அதால் பெனிஃபிட் அடையணும். அதாவது இவங்க இருக்கிற துறைகளில் கீழே மேலே அப்படி எல்லாருமே ஒரே கட்சியாக இருந்தால்தான் அது மூலியமாக இவங்க ஏதாவது வருமானத்தை பார்க்க முடியும். இவங்களுக்கு பாவத்துவ தசை நடந்துகிட்டு இருக்குது.
கோச்சார ரீதியாகவும் அஷ்டம சனி வருது. அப்போ அஷ்டம சனி விஷயத்தில் எந்த ஒரு சக்ஸஸான நிகழ்ச்சியும் நடக்காது இல்லைங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கட்சி தோத்துருங்க, நீங்கள் இந்த இதில் சம்பாதிக்க முடியாது, அப்படி இல்லைன்னா நீங்கள் தோத்துருவீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அதிக முதலீடு பண்ணி எதுவும் சீட்டு கீட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களோட சர்வீஸ் ஓரியன்டான இதை பார்த்து உங்கள் சர்வீஸை வச்சு வந்து சீட்டு ஃப்ரீயாக அந்த மாதிரி எதுவும் கிடைச்சதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பணம் செலவழிக்கிற மாதிரி இருந்தால் வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொன்னது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சரு, அதுக்கப்புறம் வந்து அரசு வேலையில் அவங்க இருந்தது, இப்போ நடப்பு தசாபுத்திகள் எப்படி சரியில்லாமல் நடந்துட்டு இருக்கோ அது மூலியமாக என்ன ரீதியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரண ஜாதகமாக இருந்தது. இதை தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துருக்கணும்னு நினச்சேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.